அத்தியாயம் 160. குழு. திடீரென ஒரு சிவப்பு ஒளி அந்த பேய் கண்ணில் மின்னியது. காவியிஞ்சியின் உடலில் இருந்து தொலைவில் ஒரு மங்கலான சிவப்பு ஒளி வெளிப்பட்டது. காவியிஞ்சி அசையவில்லை, பெரிதாக எதுவும் செய்யவில்லை. மாறாக ஒரு மென்மையான புன்னகையுடன், உண்மையின் கண்கள். உன் பேய் கண் இன்னும் முழுமையாக வளரவில்லை. என் பயிற்சி நிலையை அறிய முயற்சிக்கிறாயா? அதற்கு இன்னும் காலம் தேவை என்று கூறினான். லாங் ஹவோசன் மற்றும் ஹான் யூ ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு ஒரே நேரத்தில் முன்னேறி காவியிஞ்சியை நோக்கி வேகமாக பாய்ந்தனர். அவர்களுடன் முழு குழுவும் ஒரே மூச்சில் செயல்படத் தொடங்கியது. வாங் யுவான் தன் மாபெரும் ஆன்மா கேடயத்தில் 3 மாணிக்கங்களை விரைவாக பதித்தாள். சிமா சியான் உரத்த குரலில் கத்தியபடி தன் மந்திர கோலை இறுகப் பற்றி லாங் ஹவோசனின் இன்னொரு பக்கத்திலிருந்து பாய்ந்தான். அவனது தசைகள் பைத்தியம் நிலையில் பெரிதாக வீங்கின. லாங் ஹவோசனின் கையை பிடித்திருந்த கையேர் அந்த நொடியில் மறைந்தாள். ஹவோயு என்ற அந்த மிருகத்தின் 3 தலைகளும் உடனடியாக உயர்ந்தன. சிறு ஒளி மற்றும் சிறு நெருப்பு மெல்லிய குரலில் மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கின. ஆனால் சிறு பச்சை மட்டும் மந்திரம் பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக 2 பச்சை ஒளிகளை வெளியிட்டு சென் யிங்கேர் மற்றும் லின்சின் மீது பாய்ச்சியது. இதனால் அவர்கள் இருவரும் மேலே எழும்பி ஹவோயுவின் முதுகில் தரையிறங்கினர். ஹவோயு தன் 4 கால்களையும் வலுவாக ஊன்றி லாங் ஹவோசனை பின்தொடர்ந்து முன்னேறியது. சென் யிங்கரின் கையில் அந்த பெரிய பளிங்கு பந்து மீண்டும் தோன்றியது. அவள் இனிமையான குரலில் பாடுவது போல மந்திரங்களை உச்சரித்தாள். லின்சின் அவளுக்கு முன்னால் அமர்ந்து தன் நெருப்பு மேக கோலை உயர்த்தி வேகமாக மந்திரங்களை உச்சரித்தான். தீயின் மூலக அலைகள் பொங்கி எழுந்தன. எவ்வளவு பேசினாலும் மந்திர கட்டுப்பாடு மற்றும் மூலக இணக்கத்தில் பூமி மூலக தேவதையை வைத்திருந்த ஹுவாங் யியை விட லின்சின் மிகவும் மேம்பட்டவன். லாங் ஹவோசனின் குழு தாக்குதலுக்கு தயாரானபோது காவியின்றி அவர்களை கவனிக்காதவன் போல அசையாமல் நின்றான். முன்னால் தாக்குதலுக்கு சென்ற லாங் ஹவோசென், ஹான் யூ மற்றும் பைத்தியம் நிலையை பயன்படுத்திய சிமா சியான் ஆகிய மூவரும் காவியிஞ்சியை ஒரே நேரத்தில் அடைந்தனர். காவியிஞ்சியை 19 மீட்டர் தொலைவில் பார்த்த லாங் ஹவோசன் திடீரென கத்தினான். அவனது மார்பில் இருந்து ஒரு வெள்ளை ஒளி மின்னியது. அது ஒரு வெள்ளை மின்னல் போல காவியிஞ்சியை நோக்கி பாய்ந்தது. புனித ஆன்மா அடுப்பின் முதல் திறன். காவியிஞ்சி அப்போது எதுவும் உணராதவன் போல தோன்றினான், ஆனால் அவன் மெதுவாக முன்னேறினான். ஒரு பெரிய மலை போல உறுதியாக நகர்ந்தவன் தன் வலது கையில் இருந்த சாதாரண இரும்பு வாளை பிரகாசமான தங்க நிறமாக மாற்றி லாங் ஹவோசனை நோக்கி நேரடியாக வெட்டினான். முன்னால் வளைந்து தன் கேடயத்தை உயர்த்திய லாங் ஹவோசென் தன் தாக்குதலை உடனடியாக நிறுத்தி ஒரு சிலை போல உறுதியாக நின்றான். புனித ஆவி கேடயம், புனித வடிகட்டி கேடயம் மற்றும் தெய்வீக தடுப்பு ஆகியவற்றின் ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்பட்டு ஒளிர்ந்தது. அதே நேரத்தில் 10 ஒளிகள் அவன் உடலில் ஒரே நேரத்தில் பாய்ந்தன. முதல் ஒளி அவனது தெய்வீக மணிக்கட்டு பாதுகாப்பு வழங்கிய புனித மேலுரை. இரண்டாவது ஹான் யுவின் புனித மேலுரை. பின்னர் 3 மந்திர ஒளிகள் வந்தன. 2 தீயின் மூலகம், ஒரு ஒளியின் மூலகம், 5வது நிலை மந்திர கேடயங்கள். இந்த 2 புனித மேலுரைகளுடன் இணைந்து லாங் ஹவோசனுக்கு ஒரு தடித்த 5 அடுக்கு பாதுகாப்பை உருவாக்கின. 3 அடுக்கு கேடயம் சிறு ஒளி, சிறு நெருப்பு மற்றும் லின்சினிடமிருந்து வந்தது. காவியிஞ்சியின் கண்கள் பிரகாசித்தன. இந்த இளைஞர்கள் முதல் முறையாக ஒன்றாக செயல்படுகிறார்கள், ஆனால் இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். ஒரு காவல் நைட் அல்லது கேடய போர்வீரன் எதிரியின் தாக்குதல்களை தாங்க முடியும், அவனே குழுவின் இதயம். இந்த அழகான இளைஞனுக்கு ஒரு புனித ஆன்மா அடுப்பு இருக்கிறது. இந்த உயர்ந்த பாதுகாப்பு திறன்களுடன் அவன் தனிநபர் போட்டியில் முதலிடம் பிடித்ததில் ஆச்சரியமில்லை. முற்றுப்புள்ளி. ஆனால் இது போதுமா? காவியிஞ்சியின் கனமான வாள் உறுதியான வேகத்தில் வீசப்பட்டது. அவன் இடது பக்கத்தில் இருந்த சிமா சியானின் புனித சுத்தியல் தாக்குதலையும் வலது பக்கத்தில் இருந்த ஹான் யுவின் ஒளிமுள் தாக்குதலையும் பொருட்படுத்தவே இல்லை. பாங்! லாங் ஹவோசனின் உடல் முழுவதும் ஒரு உடைக்கும் சத்தம் எதிரொலித்தது. காவியிஞ்சியை பொறுத்தவரை அவனுக்கு முன்னால் இருந்த 5 அடுக்கு பாதுகாப்பு காகிதம் போல உடையக்கூடியதாக இருந்தது. அது அவனது வாளின் தங்க ஒளியை சற்று மட்டுமே பலவீனப்படுத்தியது. அப்படியே அவனது வாள் லாங் ஹவோசனின் புனித ஆவி கேடயத்தை கடுமையாக தாக்கியது. அந்த நொடியில் ஹான் யுவின் தலைக்கு மேல் இருந்த பேய் கண் திடீரென ஒரு வெள்ளை ஒளியை வெளியிட்டது. இதனால் காவியிஞ்சியின் உடல் சற்று தடுமாறி குழப்பமான நிலைக்கு சென்றான். பின்னர் அவனது கனமான வாள் லாங் ஹவோசனின் கேடயத்தை தாக்கியது.
அந்த பயங்கரமான தாக்குதலின் விசை புனித ஆவி கேடயத்தில் இருந்து அவனது 4 கால்களுக்கும் உடலின் எலும்புகளுக்கும் பரவியது. அந்த நொடியில் லாங் ஹவோசென் தன் உடல் தன்னுடையது இல்லை என உணர்ந்தான். அந்த பயமுறுத்தும் ஆன்மீக ஆற்றல் அவனை முற்றிலுமாக நசுக்கி பின்னோக்கி தள்ளியது. அவனது உடலில் பிரகாசமான பழிவாங்கல் ஒளிர்ந்தது, ஆனால் அவனது உடலின் வலிமை முழுவதும் தீர்ந்து போனது போல் உணர்ந்தான். லாங் ஹவோசென் ஏற்கனவே 7வது நிலை வீரனின் வலிமையை உயர்வாக மதிப்பிட்டிருந்தாலும் அவனை நேரடியாக எதிர்கொண்டபோது தான் அவர்களுக்கு இடையே உள்ள பெரிய இடைவெளியை உணர்ந்தான். முழு குழுவின் ஒத்துழைப்புடன் கூட அவனால் இந்த ஒரு தாக்குதலை மட்டுமே தடுக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் காவியிஞ்சியின் முதுகில் இருந்து ஒளியின் இறக்கைகள் தோன்றி ஒளி முள் தாக்குதலை உடனடியாக அழித்தன. பைத்தியம் நிலையில் இருந்த சிமா சியானின் முழு வலிமையுடனான தாக்குதல் மற்றொரு இறக்கையை தாக்கியது. ஒரு பெங் சத்தத்துடன் புனித சுத்தியல் இன் விளைவுகள் அந்த வலிமையான ஒளியால் உறிஞ்சப்பட்டு சிமா சியானின் பிரம்மாண்ட உருவம் பின்னோக்கி வீசப்பட்டது. இப்போது லாங் ஹவோசெனின் புனித ஆன்மா அடுப்பின் விளைவு முடிந்துவிட்டது. அவன் குழுவின் தலைவனாகவும் இதயமாகவும் இருந்தான். எனவே இந்த நேரத்தில் காவியிஞ்சியை தடுத்து நிறுத்தும் பெரும் பொறுப்பு அவனுடையது. அவனது உடலில் மீண்டும் 4 ஒளிகள் தோன்றின. இந்த முறை 4 அடுக்கு மூலக கேடயங்கள். முன்பு இருந்ததை விட ஒரு அடுக்கு குறைவாக இருந்தாலும் 3வது நிலை புனித மேலுறை உடன் ஒப்பிடும்போது இந்த 5வது நிலை மூலக கேடயங்கள் மிகவும் உறுதியானவை. லாங் ஹவோசென் ஆழமாக மூச்சுவிட்டு தன் உடலில் உள்ள ஆன்மீக ஆற்றலை தூண்டி மரத்து போன உணர்வை போக்க முயன்றான். அப்போது அவனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் மற்ற நைட்களை விட மிக அதிகமாக இருந்தது. இது அவனுக்கு உதவியது. ஒரு மூச்சு நேரத்தில் அவனது உடலின் மரத்து போன உணர்வு பாதியாக குறைந்தது. காவியிஞ்சியின் ஒரு தாக்குதல் லாங் ஹவோசனை முழுவதுமாக உலுக்கியது. புனித ஆன்மா அடுப்பின் ஈர்ப்பு விளைவு இருந்ததால் அவன் அந்த அடுப்பின் வரம்பை விட்டு வெளியேறாவிட்டால் லாங் ஹவோசனை மட்டுமே தாக்க முடியும். மென்மையாக முன்னேறி அவன் லாங் ஹவோசனை நோக்கி விரைந்தான். ஹான் யுவின் 2வது தாக்குதலை பொருட்படுத்தாமல் அவனது முதுகில் உள்ள இறக்கைகள் சற்று அசைந்து அதை எளிதாக தடுத்தன. புனித வடிகட்டி கேடயம் புனித மேலுறை தெய்வீக தடுப்பு. லாங் ஹவோசென் மீண்டும் தன் பாதுகாப்பு திறன்களை வெளிப்படுத்தினான். அப்போது ஒரு சிவப்பு ஒளி அவன் உடலில் மீண்டும் பாய்ந்து மற்றொரு மூலக கேடயத்தை உருவாக்கியது. அது லின்சின். அவனது நெருப்பு மேக கோல் மூலம் மந்திரம் வேகமாக வந்தது. ஆச்சரியமாக ஹவோயுவை விட வேகமாக 2 மூலக கேடயங்களை உருவாக்கி லாங் ஹவோசெனுக்கு உதவினான். பாங்! லாங் ஹவோசென் தைரியமாக காவியிஞ்சியின் தாக்குதலை எதிர்கொண்டான். ஒரு கடுமையான வெடிப்பு சத்தம் எழுந்தது. இந்த முறை அவன் 7 அல்லது 8 படிகள் பின்னோக்கி தள்ளப்பட்டான். அவனை பாதுகாத்த அனைத்து பாதுகாப்புகளும் முற்றிலுமாக உடைந்து போயின. ஆனால் முதல் முறையை விட அவனது எதிர்வினை மிகவும் சிறப்பாக இருந்தது. குறைந்தபட்சம் அவனது உடல் முழுவதும் மரத்து போன உணர்வு மீண்டும் தோன்றவில்லை. அதே நேரத்தில் லாங் ஹவோசெனின் புனித ஆவி வாள் முன்னோக்கி நீண்டு பிரகாசமான பழிவாங்கல் உடன் மேம்படுத்தப்பட்ட ஒளி முள் தாக்குதலை காவியிஞ்சியை நோக்கி வீசியது. காவியிஞ்சி சற்று ஆச்சரியமடைந்தான். 5வது நிலையில் உள்ள ஒரு இளைஞன் தன் குழுவின் உதவியுடன் தன் தாக்குதல்களை 2 முறை வெற்றிகரமாக தடுத்தது ஆச்சரியமாக இருந்தது. அவன் முழு வலிமையுடன் தாக்கவில்லை என்றாலும் இது அதிர்ச்சியளித்தது. இந்த குழு 5 அடுக்கு மூலக கேடயத்தை உருவாக்க முடிந்தது. மற்றொரு புதிய பேய் வேட்டை குழு இப்படி ஒரு 3 அடுக்கு கேடயத்தை கூட இணைக்க முடியாது. இந்த ஆண்டின் முதல் இடத்தை பிடித்த இளைஞனின் தெய்வீக தடுப்பு சரியாக பயன்படுத்தப்பட்டது. அது முழுமையாக பயன்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, அதில் ஒரு மர்மமான பொருள் உணர்வு இருந்தது. ஆனால் காவியிஞ்சி அதிக நேரம் யோசிக்க விரும்பவில்லை. அவன் முன்னேறி பின்னோக்கி தள்ளப்பட்ட லாங் ஹவோசனை நோக்கி விரைந்தான். ஒரு கேடய தாக்குதலை உடனடியாக செய்தான். நிச்சயமாக அவன் இந்த இளைஞனை காயப்படுத்த மாட்டான், ஆனால் அவனை பறக்க வைத்து புனித ஆன்மா அடுப்பின் விளைவுகளை இழக்கச் செய்தான். ஒரு காவல் நைட் இல்லாமல் மற்றவர்களால் அவனது ஒரு வாள் தாக்குதலை தாங்க முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் அவன் மீண்டும் ஒரு கணம் திசைமாறினான். இதனால் அவனது கேடய தாக்குதல் இணைக்கப்படவில்லை. ஹான் யுவின் தலைக்கு மேல் இருந்த பேய் கண் சற்று ஒளியை இழந்தது. அந்த நேரத்தில் ஹான் யூ தாக்குதலை தொடரவில்லை. மாறாக அசையாமல் ஒரு மலை போல உறுதியாக நின்றான். அவனது உடலை ஒரு பொன்னிற மூடுபனி சூழ்ந்தது. அது லாங் ஹவோசென் அடிக்கடி பயன்படுத்திய ஆற்றல் சேமிப்பு திறன்.
அவர்களின் தற்போதைய தாக்குதல்கள் காவ்யஞ்சியின் பாதுகாப்பை உடைக்க முடியாததால் ஆற்றல் சேமிப்பு மூலம் சுருக்கப்பட்ட ஆன்மீக ஆற்றல் மட்டுமே சிறந்த வாய்ப்பை அளிக்கும். அடுத்த நொடியில் காவ்யஞ்சி ஒரு மன்னனைப் போல தோன்றினான். அவனது பிரம்மாண்டமான ஆற்றல் எல்லாவற்றையும் ஆளுவது போல இருந்தது. லாங்ஹவோசெனின் பின்னால் ஒரு பெரிய பொன்னிற ஒளிப்பந்து உருவாகி ஒரு பெரிய விண்கல் போல வேகமாக காவ்யஞ்சியை நோக்கி பாய்ந்தது. வானில் பறந்தவள் வாங் யுவான். அவள் தன் மாபெரும் ஆன்மா கேடயத்தில் 3 மாணிக்கங்களை பதித்து அதன் முழு வலிமையை வெளிப்படுத்தினாள். பிரகாசமான தங்க நிற ஒளியை வெளியிட்ட மாபெரும் ஆன்மா கேடயம் சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, நீலம் மற்றும் சாம்பல் நிறங்களில் மின்னியது. தைமலை உச்சியைப் போல ஒரு அழுத்தத்தை உருவாக்கி காவ்யஞ்சியை நோக்கி நேரடியாக மோதியது. காவ்யஞ்சி லாங்ஹவோசனை தாக்குவதற்கு அவனை பின்தொடரவில்லை. ஆனால் அந்த செயலற்ற நேரத்தில் லாங்ஹவோசன் சும்மா இருக்கவில்லை. 3 ஒளிகள் அவன் மீது தொடர்ச்சியாக பாய்ந்தன. அவன் வேகமாக மந்திரங்களை உச்சரித்தான். அவனது தலைக்கு மேல் ஒரு தேவதை போன்ற ஒளிர்வு மெதுவாக உருவாகியது. நம்பிக்கை ஒளிவட்டம், காவலரின் ஆதரவு, பிரமாண்ட வளையம். இவை காவல் நைட்களின் மிக அடிப்படையான 3 பெரிய வளையங்கள். லாங்ஹவோசன் அவற்றில் மிகவும் திறமையானவன். சில மெதுவான மூச்சு நேரங்களில் மந்திரங்கள் இல்லாமல் அவற்றை செயல்படுத்த முடியும். 3 பெரிய வளையங்கள் மற்றும் புனித ஆவி கவசத்தின் கூடுதல் பாதுகாப்பால் வாங் யுவானின் உடலில் ஒளிரும் ஒளி இன்னும் பிரகாசமாக மாறியது. அப்போது மாபெரும் ஆன்மா கேடயத்தின் முன் லாங்ஹவோசன் கூட கிட்டத்தட்ட தோல்வியடைந்தான். ஹவோயுவின் உதவி மற்றும் வாங் யுவானின் ஆற்றல் செலவு இல்லையெனில் அவள் கேடயத்தின் முழு வலிமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றிருப்பாள். அந்த போட்டியில் அவன் வெற்றி பெறாவிட்டால் வாங் யுவான் முதல் 16 இடங்களில் இடம்பெற்று அவளது இறுதி தரவரிசை மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த ஆண்டின் மிக சக்திவாய்ந்த போர் வீராங்கனை வாங் யுவான் தன் முழு போர் திறனையும் வெளிப்படுத்தினாள். காவ்யஞ்சி தன் இடத்தில் நின்று கேடயத்தை உயர்த்தினான். அது தெய்வீக தடுப்பு. உயர்ந்த நிலை நைட்களின் இந்த சின்னத்தை அவனால் பயன்படுத்த முடியும். மாபெரும் ஆன்மா கேடயத்தின் அழுத்தத்தை எதிர்கொள்ள அவனுக்கு வேறு வழியில்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு கருப்பு நிழல் அவனது முதுகில் அமைதியாக தோன்றியது. ஒரு கரும்போன் ஒளி மின்னியது. இருளில் மறைந்திருந்த கையேர் இந்த முக்கியமான நேரத்தில் தாக்குதலை நிகழ்த்தினாள். லாங்ஹவோசன் முதல் முறை தாக்கப்பட்டபோது அவள் ஏற்கனவே தன் இடத்தை மாற்றியிருந்தாள். ஆச்சரியமாக காவ்யஞ்சி இதை கவனிக்கவில்லை. அவள் லாங்ஹவோசனின் பின்னால் இருந்து ஹான் யுவின் பின்னால் மறைந்தாள். காவ்யஞ்சி லாங்ஹவோசனை தாக்கி அவனை பின்தொடரும்போது ஹான் யுவின் இடத்தை கடந்து சென்றான். ஆனால் ஹான் யூ ஆற்றல் சேமிப்பு நிலையில் இருந்ததால் கையேர் அவனுக்கு பின்னால் மறைந்திருக்க முடிந்தது. கையேர் தன் தாக்குதலுக்காக தேர்ந்தெடுத்த இடம் மிகவும் கவனமாக இருந்தது. அது அவனது ஆன்மீக ஆற்றலால் உருவாக்கப்பட்ட இறக்கைகளின் மையத்தில் அவனது முதுகின் நடுவில் இருந்தது. இது அவனது இறக்கைகளின் பாதுகாப்பில் மிகவும் பலவீனமான இடம். தெய்வீக தடுப்பு உண்மையில் ஒரு ஆதிக்க திறனாக இருந்தது. ஆனால் அதன் மிகப்பெரிய குறைபாடு அதை வெளிப்படுத்தும்போது ஒரு கணம் பயனர் அசையாமல் இருக்க வேண்டும். மாபெரும் ஆன்மா கேடயம் மோத இருந்த அந்த நொடியில் கையேர் தாக்கினாள். கையேர் மறைவு திறனில் வல்லவள் இல்லை, ஆனால் எதிரியின் பலவீனமான நேரத்தை கண்டறிவதில் அவள் மிகவும் திறமையானவள். அவள் குருடாக இருந்தாலும் எதிரியின் பலவீனமான தருணத்தை மற்றவர்களை விட சிறப்பாக கண்டறிந்தாள். அச்சச்சோ! கையேர் தாக்க இருந்த அந்த நொடியில் காவ்யஞ்சியின் முகம் முற்றிலுமாக மாறியது. அவன் 7வது நிலை கோவில் நைட் ஆக இருந்தான். கையேரின் செயல் அமைதியாக இருந்தாலும் அவனது ஆபத்து உணர்வு அவளை கண்டறிந்தது. பல ஆண்டுகள் பேய்களுடன் போராடிய அனுபவம் அவனுக்கு ஒரு மிருகத்தின் உள்ளுணர்வை அளித்திருந்தது. தயக்கமின்றி அவன் தெய்வீக தடுப்பை நீக்கி தன் வலது கையில் இருந்த கனமான வாளை மின்னல் வேகத்தில் முதுகை தடுக்க பயன்படுத்தினான். அதே நேரத்தில் அவனது உடல் ஒரு பளபளப்பான தங்க நிறத்தில் ஒளிர்ந்தது. டிங் பாங்! கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 2 சத்தங்கள் எதிரொலித்தன. வாங் யுவான் ஒரு மலை மீது மோதியது போல் உணர்ந்தாள். ஒரு கடுமையான அழுத்தம் அவளை பின்னோக்கி தள்ளி மாபெரும் ஆன்மா கேடயத்தை கீழே விழச் செய்தது. ஆனால் அவளது தீவிரமான முழு வலிமை தாக்குதல் காவ்யஞ்சியின் உடலை ஆட்டியது. அவனது கேடயத்தின் மையத்தில் சில இடைவெளிகள் தோன்றின. ஆற்றல் சேமிப்பு நிலையில் இருந்த ஹான் யூ காவ்யஞ்சியின் முதுகில் அவனது கனமான வாளை சந்தித்த கையேரின் தாக்குதல் ஆச்சரியமாக வாளை ஊடுருவியது. ஆனால் கையேரின் தாக்குதல் அவனது உடலால் பின்னோக்கி தள்ளப்பட்டது.
மங்கலாக அவனது கனமான வாளின் பின்னால் ஒரு பளபளப்பான தங்க ஒளி தெரிந்தது. காவியின்றியின் உடலின் பகுதிகள் தங்க ஒளியாக மாறியிருந்தன. அது 7வது நிலை கோவில் நைட்டின் சிறப்பு திறனான பிரகாசமான உடல்.